ஜிஇ மெயின் செஷன் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. பயங்கரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்களும் இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சும்மா எழுதிட்டு வந்துடலாம் பார்க்கலாம் அப்படின்றவங்களும் இருக்காங்க. சொல்ல முடியாது யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது. நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது டப்புன்னு வந்துடும். இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜிஇ மெயின் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன மார்க் வந்தால் எனக்கு ஓரளவுக்கு என்ஐடி திருச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை கரெக்டாக டேப் பண்ணி இவ்வளோ மார்க் எனக்கு இருந்தால் போதும்பா, நான் என்ஐடி உள்ளே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜுக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், இது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டி என்ஐடி திருச்சியை பற்றி பார்த்துடலாம். செஷன் 1 எழுதுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு யாருன்னா ஜிஇ மெயின் செஷன் 1 எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோவை என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு 2-3 நாளில் எக்ஸாம் போகிறப்ப எப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தேவையில்லாத இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணி நெகட்டிவ்ல விடாமல் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பர்சன்டேஜ் அப்படி காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார் தான் உங்களுக்கு பேசிக்கிறேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000-30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஜிஇ மெயின் 2026 என்ஐடி திருச்சி அட்மிஷன்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். வாட் மார்க்ஸ், வாட் பிரான்ச் அண்ட் வாட் கேரியர் ரியலி மீன் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ எழுதக்கூடிய செஷனில் நம்ம ஒரு அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அழகாக எவ்வளோ மார்க் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருந்து வச்சுங்களேன். நம்ம என்ஐடி திருச்சியை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்கட்டும் சார், ஜிஇ மெயின் த்ரூ பண்ண போகிறோம், என்ஐடி போனால் போகிறோம், எங்களுக்கு தமிழ்நாட்டில் கோட்டா வேறு இருக்குது, ஹோம் ஸ்டேட் கேட்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்தோன்னா இதில் வந்து ட்ரூத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரியலி இயர் பிக் ட்ரூத் அபவுட் என்ஐடி அட்மிஷன்ஸ் அப்படின்றத, அட்மிஷன் இஸ் நாட் கேரண்டீடு சக்ஸஸ். அட்மிஷன் மட்டும் என்ஐடி உள்ள போனால் மட்டும் கேரண்டீடு ஆகிடுமா சக்ஸஸ்? இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிசிஷன் டூரிங் கவுன்சிலிங் ஷேப் 10 to 15 years ஆஃப் கேரியர். நம்ம +2 முடிச்சுட்டு வெதர் என்ஐடி போகிறோம், ஐஐடி போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம போகிறப்ப அந்த ஒரு டிசிஷன் கரெக்டாக நம்ம எடுக்கிறப்ப தான் நம்மளுடைய 10 to 15 இயர்ஸோட லைஃப்பை வந்து நம்ம கேரியரை வந்து டிசைட் பண்ணும்போது அதனால பர்ஃபெக்டாக பார்த்து எடுக்க வேண்டியணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ரைட், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரெட் எப்போ ராங் பிரான்ச் வந்து சாய்ஸ் எடுத்துருவான். ஏதோ ஒன்று வந்து யாரோ சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூஸ் பண்ணி எடுத்துருவான். எமோஷனல் டிசிஷன், ரைட்டா, ஐயோ எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் தான் பண்ணல, இவர் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பேரண்ட் இந்த மாதிரி பேரண்ட் அண்ட் பீர் ப்ரெஷர். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் பிஃபோர் கவுன்சிலிங் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன். இதை நம்ம ஏன் இதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாமே எழுத போல அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் வந்து பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங்க்கு எதை பேஸ் பண்ணியிருக்கு, ரிசல்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ரிசல்ட் நான் எக்ஸாமில் எப்படி எழுதுறேன்னு இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி நான் அந்த கவுன்சிலிங்கில் என்ன மாதிரி வேணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான் இந்த அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம பார்த்தோம்னா ஹவ் இட் ஒர்க்ஸ் பியாண்ட் மார்க்ஸ். த ரியல் செலக்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ்ல பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, ரேங்கிங் கொடுக்குறாங்க. இதுல ரா மார்க்ஸை மட்டும் வச்சு கொடுக்குறாங்க. பட் ஏன்னா இது மல்டிபிள் செஷன் நடக்கிறதுனால இது பர்சன்டேஜ்லாம் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. கேட்டகரி அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஓசிக்கு ஒரு மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டைல் வந்து இருக்கு, கட் ஆஃப் ஒன்று வச்சிருக்காங்க. பிசிக்கு ஒரு ஓபிசி என்சிஎலுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஜென்ரலுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எஸ்சிக்கு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. அப்போ டிஃப்ரெண்ட் ஓபிசியில் வந்து என்ன பிடபிள்யூடி கேண்டிடேட்னா ஒரு மாதிரி இருக்கு. அப்போ இந்த கட் ஆஃப்ல வந்து அட்வான்டேஜ் நம்ம பார்க்குறப்பன்னா நம்ம கேட்டகரியும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. ஏன்னா சில இடத்துல வந்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டகரி மார்க்ஸ் வந்து செக் பண்ணுறப்ப அவங்க ஓபிசி என்சிஎல்லோட மார்க் டிஃப்ரெண்ட் இருக்கு. பட் நம்ம அதை பார்த்து டிசைட் பண்ணிக்கணும். நம்ம கேட்டகரியோட தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்ம சீட்டை எடுக்க ஈஸியாக எடுத்துக்கலாம். ரைட்டாக ஓப்பனில் போய் எடுக்கணும்னாலும் மார்க்ஸ் இருந்தால் மார்க்ஸை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஜெண்டர் கோட்டாவும் இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நியூமரரி கோட்டாலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பக்காவாக யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் அதெல்லாம் வந்து பார்க்குறதே கிடையாது. ரைட்டா, தென் பிரான்ச் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்பவே முக்கியம். ஒரே பசங்க ரெண்டும் ஒரே மாதிரி மார்க் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் பிரான்ச் எடுக்கிறாங்க, பட் எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போகுது. 2 ஸ்டூடெண்ட்ஸ் வித் சேம் மார்க்ஸ் டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் எப்படி வருது?
ஏன்னா செலெக்ஷனும் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். ரைட்டா? அதனால கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் தான், பரவாயில்ல. எக்ஸாம்ஸ் வருது, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த வீடியோ நீங்க பாத்துங்க. ரைட்? ஓகே. சீட் கோட்டா வந்து இன்சைட் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீமேலுக்கு வந்து சூப்பர் நியூமரரி சீட்டு வந்து இருக்கு. ரொம்பவே முக்கியமான ஒரு இது. 20% எக்ஸ்ட்ரா சீட்ஸ் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கு. ரைட்டா? டஸ் நாட் ரிடியூஸ் பாய்ஸோட சீட்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. டோட்டல் சீட்ஸ்ல கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து நமக்கு கொடுக்குறாங்க. மெனி ஃபேமிலி டோன்ட் யூட்டிலைஸ் திஸ் அட்வான்ஸ். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. அன்ஐடியா வேணாம்ப்பா, ட்ரிபிள் ஐடியா வேணாம்ப்பா, வீட்டு பக்கத்திலே இருந்தா வேணும் அப்படி. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே ஸ்டெப் எடுத்து என்ன பண்றாங்க, கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு சூப்பர் நியூமரரி கோட்டா கொடுத்து 20% அலாட் பண்றாங்க. அந்த ரேங்க் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கும் ஜென்ரல் நியூட்ரலுக்கும் ஃபீமேல் சூப்பர் நியூமரரிக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கும். 3000 ரேங்க், 4000 ரேங்க், 5000 ரேங்க் கூட மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் கேர்ள்ஸ் கட் ஆஃப் கேன் ட்ராப் பை thousands ஆஃப் ரேங்க்ஸ். அவேர்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை ஏன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாம வேணாம்ப்பா விட்டுறாங்க. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. 11th and 12th இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க, ஒரு மார்க் வரும், லாஸ்ட்ல வந்து போறப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜென்ரல் ரேங்கை பார்த்து விட்டுருவாங்க. இங்க நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ஃபீமேலுக்கு சூப்பர் நியூமரரி கோட்டா இருக்கு, விட்டுறாதீங்க சீட்டை எடுக்கிறப்ப. இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் அப்படின்றப்ப ட்ரூத் அபவுட் டாப் அண்ட் லோ பிரான்ச்சஸ் அப்படின்றப்ப நார்மலா பேசுறப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சூப்பர் அப்படின்வாங்க. பட் அதர் பிரான்ச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ்னுவாங்க. பட் உண்மையா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில மெக்கானிக்கல், கெமிக்கல், ஐசிஇ ஸ்ட்ராங் பப்ளிக் செக்டர் யூனிட் போக முடியும், ரிசர்ச் பாத்தில் வந்து எடுத்துட்டு போய் விடுது. மெட்டாலஜி வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் எம்எஸ் பண்ண முடியும். அண்ட் மெட்டீரியல் கேரியர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒர்க். சிவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் சிவில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், கேட்டு, பப்ளிக் செக்டர் டொமைன்ஸ்ல போறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய பிரான்ச்சஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு லிமிட். ரைட்டா? இட்ஸ் எ மைண்ட் செட் தான். நம்ம எந்த குரூப் எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நான் சொன்ன ரோட்ல வாழம் பார்த்தவங்க விட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆவனா இருக்கான். கோடியா இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி கொட்டி ஒன்றுமே இல்லாதவன் ஆவணங்களா இருக்காங்க. அதனால நம்ம மைண்ட் செட் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வர முடியும் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோமோ அதுல தெளிவான சிந்தனையும், அதுல வந்து நம்ம ஸ்கில்லும் டெவலப் பண்ணி தாட் ப்ராசஸ் எப்படி வச்சுக்கணும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, நான் படிச்சதை வச்சு நான் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லாம் ஐடியாஸா நம்ம என்ன பண்ணோம், எடுத்துட்டு வந்திருக்கோம். வெறும் ஜாயின் பண்ணா மட்டும் போதாது. ஒரு கோர்ஸ்ல, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணி ஒரு டிகிரியை கையில வாங்கி வச்சா மட்டும் அது எல்லாமே நடந்துருமா? நடக்காது. கேட்டகரி வைஸ் அட்மிஷன்ஸ் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா ஈச் கேட்டகரி ஹஸ் இண்டிபெண்டன்ட் காம்படிஷன். கரெக்ட் தானே? ஓபிசி என்சிலுக்கு தனியாக 27%, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 15%, தென் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5%, தென் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்மளுக்கு இருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 10% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலுமே இவ்வளோ சீட்ஸ் அப்படின்ற அலாட்மெண்ட் இருக்கு. அந்தந்த கேட்டகரியிலும் ஆட்கள் இருக்கதான் செய்யாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காம்படிஷன். அவங்களுக்கு இவ்வளோ மார்க் கம்மியாச்சு அதனால காம்படிஷன், அவங்களுக்கு செக்மெண்ட்ல இவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள அந்த சீட்டை கொடுக்கணும்னு இருக்கு. அதனால அந்தந்த காம்படிஷன் வந்து அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதை பத்தி நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்கிறதுல. சேம் பிரான்ச், சேம் காலேஜ், டிஃபரெண்ட் கட் ஆஃப் லாஜிக் இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாரு, ஓபிசியில் இருப்பாரு, அவருக்கு ஒரு கட் ஆஃபாக இருக்கும். எஸ்சியில் ஒருத்தர் இருப்பாரு, எஸ்டியில் ஒருத்தர் இருப்பாரு. அதனால ஜென்ரலில் இருப்பார், ஓப்பனில் இருப்பார், அவருக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். இதெல்லாம் நம்ம பற்றி அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேட்டகரி என்ன, நம்மளுடைய கேட்டகரியில எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, நம்ம எங்க போகணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் டோன்ட் கம்பேர் அக்ராஸ் கேட்டகரிஸ். கேட்டகரி எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பிளான் சாய்ஸஸ் வித் தேர் ஓன் கேட்டகரி பூல். ரைட்டா? இதை வந்து நீங்க கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கணும். மார்க்ஸ் இஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் யுவர் மார்க்ஸ் ரியலி டிரான்ஸ்லேட் டு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருந்தது லாஸ்ட் இயர் அப்படின்னா 223 மார்க் எடுத்தா 99.8% வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஜென்ரலாக 194 இருந்ததுன்னா 99.5% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. தென் வந்து 167 மார்க் ஸ்கோர் பண்ணவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 99%. அப்போ ஒரு 99% அப்படின்னா ஒரு 167 மார்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறப்ப 99% மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே வந்து 150 மார்க்ஸ் அப்படின்றப்ப 98% இருக்கு. 97% வந்து இருந்ததுன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 139 மார்க் வரைக்கும் இருந்திருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 130 மார்க்ஸ் வரப்போ அது 96% இருந்திருக்கு. 119 மார்க் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு 120 வச்சுக்கிட்டோம். நம்மளுக்கு 95% அபோவ் எடுக்கிறதுக்கு 120 மார்க்ஸ். இந்த வருஷம் என்ன மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு மார்க் 2 மார்க் அவ்வளோதான் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ இதை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. எந்த காலேஜில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்றத, எந்த பர்சன்டேஜில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வருஷம் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம உள்ள போகிறதுக்குன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவ்வளோதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஐடியில் எங்கே போச்சு, எவ்வளோ வந்தது லாஸ்ட் இயர், இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் 2 மார்க் தான், அப்படிதான் 1 மார்க் 1/2%, 1/4% அப்படிதான் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர மேஜர் டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. ரைட்டா? அதனால கரெக்டாக கொஞ்சம் என்ன பண்ணணும், இதெல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணுன்றதுக்காக தான் இப்போ செஷனுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்குறோம். அப்போ மினிமம் மார்க் 95% இருக்குன்னா 120 மார்க்ஸ். அப்போ 30 கொஸ்டின் 3 நாள் 12 கொஸ்டின் நம்ம கரெக்டாக அடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. 75 கொஸ்டின் இருக்கு.
ரைட்டா? அப்போ 50% வந்து பார்த்தோம்னா 150 மார்க் 98%க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருந்தாலே 98%. அப்போ கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணும். எல்லா கொஸ்டினும் போய் ஆன்சர் பண்ணி தப்பு பண்ணிட்டு மார்க் விட்டு வரக்கூடாது. கரெக்டாக என்ன 75 கொஸ்டின் இல்லை 40 கொஸ்டின் நான் கரெக்டாக பண்ணால் கூட 4×16 160 மார்க் இருக்குது. 160 மார்க் இங்கே பார்த்தோம்னா மினிமம் வந்து 99%க்கு வருது. 99% நம்மளுக்கு நல்ல குரூப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் NITல இருக்குது. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக டேப் பண்ணி கொஸ்டின்ஸை ஆன்சரில் அன்னைக்கு எக்ஸாமில் அட்டன் பண்ணுவோம். சும்மா அடிக்கணுன்றதுனால எல்லாத்தையும் 75 நம்ம பண்ணிட்டு வரக்கூடாது. அதனால ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், மீடியம் இருக்கும், தென் மாடரேட் கொஸ்டின்ஸ் இருக்கும், டஃப் லெவல் கொஸ்டின்ஸும் இருக்கும். அப்போ டஃப் லெவல் கொஸ்டின்ஸை உட்காந்து வெயிட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். வாட் பேப்பர்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், வாட் பேரண்ட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரேங்க் இஸ் டெம்பரரி, ஸ்கில் ஆர் பெர்மனன்ட். பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கேட்கறது என்னன்னா விச் ரேங்க் இஸ் எனஃப் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் அப்படி இருக்கட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சு மார்க் எடுக்கிறதுக்குன்றத பார்க்கணும். பட் இதையும் பார்த்துக்கணும், எந்த ரேங்க் லாஸ்ட் இயர் முடிஞ்சது, இந்த வருஷம் என்ன ரேங்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, லாஸ்ட் ஒரு 2 or 3 இயர்ஸை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இது எங்க சார் அவைலபிள் இருக்கு, கவலைப்படாதீங்க, ஜோசா வெப்சைட்ல போனீங்கன்னா கிளியரா கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ரைட். பெட்டர் கொஸ்டின், விச் என்வரான்மெண்ட் ஹெல்ப்ஸ் மை சைல்ட் க்ரோ. ரைட்டா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வரும். NIT திருச்சியோட அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீர் லேர்னிங், எக்ஸ்போஷர் டு ரிசர்ச் அண்ட் ஸ்டார்ட் அப், அலுமினி நெட்வொர்க், தென் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் கல்ச்சர். இது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கேம்பஸில் நம்ம போனோம்னா நம்மளுடைய குழந்தையோட கேரியர் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த என்வரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். பட் அதுக்கு அடுத்தது நம்ம கையில் தான் இருக்குது. ரைட்டா? அதை நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும். கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் நார்மலாக குழந்தைங்க பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் எரர்ஸ் தட் காஸ்ட் லைஃப் டைம் அப்படின்றப்ப இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். பிளைண்ட்லி காப்பிங் சீனியர்ஸ், யாருன்னா சீனியர்ஸ் சொன்னாங்கன்னு அப்படியே எடுத்துக்கிறது, யூடியூப்ல இதை போட்டாங்கன்னு அப்படின்னு எடுத்துக்கிறது. ரைட்டுங்களா? இக்னோரிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆப்டிடியூட், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆப்டிடியூட பார்க்காம ஏதோ ஒன்று போடுறது. ஒருத்தருக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி விருப்பமே இருக்காது, ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லாமல் எமோஷனல் ப்ரெஷர் டூரிங் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணுறது, லீவிங் பிரான்ச்சஸ் அன்ஃபில்டு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி நாட் லக். கவுன்சிலிங்கில் வந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணி சீட்டை எடுக்கணுமே தவிர இட்ஸ் நாட் லக். நீங்கள் கவலைப்படாதீங்க, RGRோட கவுன்சிலிங் டீம் ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து JEE மெயின் எக்ஸாம் முடிச்சுட்டு JEE செகண்ட் எக்ஸாமும் எழுத போகிறீங்க, முடிச்சதுக்கப்புறம் ரேங்க் வரும், அதுக்கப்புறமா JEE அட்வான்ஸ் எழுத போகிறீங்க, அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணும். அந்த டைமில் உங்களுக்கு கவுன்சிலிங்கு என்ன குரூப் போடணும், எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபியூஷன்னா யூ கேன் டேக் ஓவர் கவுன்சிலிங்கோட பெய்ட் சர்வீஸ் எடுத்துக்கலாம். இட்ஸ் நாட் ஃப்ரீ. ரைட்டா? அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். கேரியர் பாத் இன்ஜினியரிங் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன்லி IT ஜாப்ஸ். IT ஜாப்ஸ் மட்டும்தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்னா அப்படின்றது கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா IT படிச்சுட்டு வேறு ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க, வேறு ஃபீல்டில் போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ITலேயோ வந்தவங்களும் இருக்காங்க. ஃப்ரம் NIT திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் இன் டு ரிசர்ச் அண்ட் PhDயும் போயிருக்காங்க. IT முடிச்சுட்டு ரிசர்ச் அண்ட் PD இந்தியாலையும் பண்ணுறாங்க, அப்ராட்லையும் பண்ணுறாங்க. பப்ளிக் செக்டார் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வயா கேட் மூலயமா போயிருக்காங்க, கன்சல்டிங் அண்ட் அனலிட்டிக்ஸ்ல இருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அண்ட் என்டர்பிரனர்ஷிப்லையும் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சிவில் சர்வீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களுடைய ரோல் வந்து இருக்க தான் செய்யுது. ரைட்டா? அதனால காலேஜ் இஸ் ஏ லான்ச் பேட் நாட் ஏ டெஸ்டினேஷன். காலேஜ் உள்ள போகிறது நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு நம்மளுடைய அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு லான்ச் பேட். நம்மளுடைய டெஸ்டினேஷன் நம்ம தான் டிசைட் பண்ணணும், நம்மளுடைய ஸ்கில்லை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணணும். எந்த இடத்துல எது பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு பண்ணி தான் ஆகணும். நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்ம தான் சிந்திக்கணும், நம்ம தான் வழி பண்ணணும். யாருன்னா கைட் பண்ணுவாங்களே தவிர நம்மளை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல வைக்க மாட்டாங்க. ரைட்டா? அப்போ இது NITன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. காலேஜ் நல்ல இது, அதுக்கு தான் JEE மெயின் ஒரு நல்லா இருக்கு. இன்னும் 2-3 நாள் எழுதுறோம், பார்த்து பக்காவாக எழுதணும். இந்த மாதிரி எழுதுறப்ப சார் ஐயோ எனக்கு என்ன கொஸ்டின்ஸ் வரும்னே தெரியல சார், ஒரே டென்ஷனாக இருக்கேன், கொஞ்சம் எதனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பர் வந்து இப்போ செஷன் 1க்கு ஒரு எப்படி வரும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நியூ பேட்டர்னில் அழகாக ஜம்முன்னு ப்ரிப்பேர் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை வச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டினை எழுதி பார்க்கணும்னு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ₹590 9176552112 இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸை இமீடியட்டாக உங்களுக்கு அந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் அனுப்பிச்சு விட்டுரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரியா? இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. புதுசாக ஒரு பேப்பரை நீங்கள் ஏற்கனவே ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை எதனா ஒரு காலேஜில் படிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பீங்க, அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் அந்த டீச்சரோட மைண்ட் செட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும். இப்படி தான் கொஸ்டின் பிரேம் பண்ணுவார் சார், இப்படி தான் பண்ணுவார், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றப்ப யாரோ ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு,
அப்போ அங்கே போய் பார்க்குறப்ப திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், மைண்ட் செட் மாறும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறேன், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் பண்ணுறப்ப திடீர்னு இந்த மாதிரி அங்கே கேட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இல்லை. உங்கள் டீச்சர் சொன்ன மாதிரியே வந்துச்சுன்னா ஓகே, திடீர்னு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால தான் ஆர்ஜிஆர் டீம் வந்து ஒரு 3 பேப்பர் நல்லா அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு எக்ஸாம் போங்க. மார்க்ஸ் அட்லீஸ்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், your first branch is not your final identity. Right, many toppers start in non CSC branches ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கில் பிளஸ் எஃபர்ட், ரீடிஃபைன் கேரியர்ஸ், அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் தேவை அப்படின்றத அடிஷனல் ஸ்கில்ல டெவலப் பண்ணியிருப்பாங்க. காலேஜ் டேக் ஓப்பன்ஸ் டோர். ரைட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லான்ச் பேட்ன்ற மாதிரி காலேஜ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கறது, இட்ஸ் எ டேக் டு ஓப்பன் அவர் டோர். யூ டிசைட் டைரக்ஷன். அதுல இருந்து தான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் நம்ம எங்க போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணி நம்ம போறோம். வேர் யூ ஸ்டார்ட் டசன்ட் டிசைட் வேர் யூ ஃபினிஷ். இது ரொம்ப முக்கியம் இல்லை. எங்க தொடங்குறோன்றது முக்கியம் இல்லை, எங்க போகணும் அப்படின்றதான் நம்மளுக்கு முக்கியம். ரைட்டா, எங்க இருந்து வந்தோன்றது முக்கியம் இல்லை, எங்க போகணுன்றது தான் முக்கியம். அப்படின்ற மாதிரி நம்மள டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார், நான் எங்க இருந்து வந்தேன்ற முக்கியம் இல்லை, எங்க போறோம் அப்படின்றதா முக்கியம். அது போல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு முக்கியம் இல்லை, எங்க போறோம் அப்படின்றதா முக்கியம். அப்படின்றத நம்ம மைண்ட்ல எப்பயுமே வச்சுக்கணும். ரைட்டா, பேரண்ட் ரோல் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி வரப்ப நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ரோல் வந்து பேரண்ட்டுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, ரெடியூஸ் கம்பேரிஷன் ப்ரெஷர். பசங்களை வந்து அந்த பையன் பற்றியே எவ்வளோ மார்க் எடுக்கிறான், இந்த பையன் பற்றியே எவ்வளோ எடுக்கிறான், அவன் பாரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறான், உன்னால எவ்வளோ சால்வ் பண்ண முடியும், அவன் பாரு எவ்வளோ மார்க் எடுக்கிற மாதிரி. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டேலண்ட் வந்து கடவுள் கொடுத்துருப்பாரு. அதனால டோன்ட் கம்பேர் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா, பேரண்ட் என்ன பண்ணும், தயவு செய்து கம்பேர் பண்ணிட்டாதீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை வந்து அதர் ஸ்டூடெண்ட்டோட. தென் சப்போர்ட் லாங் டர்ம் விஷன். இன்னைக்கு சில பேருக்கு வந்து நல்லா கூட மார்க் எடுப்பாங்க, பட் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ சிந்தனையில இருக்கும், இதுதான் பண்ணணும்னு இருக்கும். அவனுடைய லாங் டர்ம் விஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் நீங்க செய்யணும். ட்ரஸ்ட் டேட்டா நாட் ரூமர்ஸ். யாரோ ஒருத்தங்க சொல்றேன், நான் யூடியூப்ல நான் எதனா வந்து சொல்லிட்டு போனோம்னா அதை அப்படி நீங்க நம்பணும்னு அவசியமே கிடையாது. என்ன பண்ணணும், டேட்டாவை செக் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் இருக்குது. அது அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கணும். லாஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லை, லாஸ்ட் இயர் என்ன மாதிரி வந்து குரூப் என்ன ரேங்க்ல முடிஞ்சிருக்கு, ஃபீமேலுக்கு உண்மையாலே நான் சொன்ன மாதிரி 20% வந்து கோட்டா கொடுத்துருக்கேன், சூப்பர் நியூமரரி கோட்டா இருக்கா, கேட்டகரி வைஸ் வந்து ஸ்பிளிட் அப் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஏற்கனவே பக்காவாக ஜோசா கவுன்சிலிங் ஜோசா வெப்சைட் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொன்றுமே இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு குரூப்லேயும் என்னென்ன சீட்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் ஒவ்வொரு கேட்டகரிக்கும், இந்த மாதிரி பக்காவாக அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி டேட்டாவை அனலைஸ் பண்ணாமல் யாரோ ஒருத்தங்க யூடியூப்ல வந்து சொல்லிட்டு போகிறதுனால நீங்கள் நம்பணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஃபோக்கஸ் ஆன் growth, நாட் ஜஸ்ட் ரேங்க். ரைட்டா, அதையும் நீங்கள் பார்த்துங்க. காம் பேரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஃபிடென்ட் ஸ்டூடெண்ட். ரைட், இந்த ஓகே சார் இதெல்லாம் ஓகே, ஜெய் மெயினுக்கு நான் அப்ரோச் பண்ணுறேன், ஜெய் மெயின் இல்லாமல் நான் வந்து விஐடி எழுதலாம் இருக்கேன், எஸ்ஆர்எம் எழுதலாம் இருக்கேன், பிட்சைட் எழுதலாம் இருக்கேன், எஸ்என்யூ எக்ஸாம்ஸும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன், அமிர்தா போலான் இருக்கேன், இந்துஸ்தான் எழுதுன்னு அர்த்தக்கூடிய எக்ஸாம்ஸ் பண்ணுறேன், மணிப்பால் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறேன். இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு கம்பைண்டாக ஒரு ட்ரைனிங் தான் நல்லா இருக்கும்ல. ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ்லாம் சேர்த்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னா ஆர்ஜிஆரோட கோமெட் 2026 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமு மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஆன்லைன் ப்ரோக்ராம் தான், வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 2 to 5 சண்டேஸில் மட்டும் நடக்கும். அப்புறம் போர்டு எக்ஸாம் இருக்குது, டெய்லி கிளாஸஸ் அப் டு இந்த எக்ஸாம்ஸ். இது நீட்டுக்கும் நீங்கள் எழுதலாம், ஜெயும் எழுதலாம், ஐசர் எழுதலாம், ரெஸ்ட் எழுதலாம், எஸ்ஆர்எம் எழுதலாம், விஐடி எழுதலாம், பிட்சைட், அமிர்தா, இது மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸை நீங்கள் கிராக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த ட்ரைனிங் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ரைட்டா, உடனே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 11,800 இந்த வீடியோ பார்த்தது. இல்லை கொஞ்சம் நான் அப்புறமா டிசைட் பண்ணி பண்ணுறேன்னா 23,600. நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஆப்லேயே நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்லேயே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கண்டென்ட் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குமே முடிச்சதுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கான பேப்பர்ஸும் கொடுத்துருவோம். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் எக்ஸாமும், எந்த எக்ஸாம் போகிறீங்களோ, விஐடி போனால் விஐடியோட மார்க்கு, எஸ்ஆர்எம் போனால் எஸ்ஆர்எம் மார்க்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம், ஜெய் மெயின் போனோம் ஜெய் மார்க்கு, அந்த மாதிரி உங்களுக்கு மார்க் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் முன்னாடி உங்களை எக்ஸாம் காமிச்சிருக்கோம். ரைட்டா, ஓகே. உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில் வேணும், எதனா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா 9176555121 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ் செஷன் 1 அடிச்சு ஜூல் கலப்புங்க. தேங்க்யூ.